வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டதற்காக பொய் புகார் செய்வதா? ஓர் இந்திய தம்பதியருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி போலீஸ் படைத்தலைவருக்கு முறையீடு. சிங்கப்பூரிலிருந்து பழைய இரும்பு பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு ஓர் இந்திய நபருக்கு தாங்கள் செலுத்திய 15 லட்சம் வெள்ளியில் எஞ்சிய தொகையை திரும்ப பெறும் முயற்சியில் தங்களுக்கு எதிராக பொய் புகார் செய்து சட்டத்தை தவறாக பயன்படுத்தி வரும் சம்பந்தப்பட்ட நபர் மற்றும் அவரின் மனைவிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய வர்த்தக சகாக்களில் உள்ளடக்கிய 5 போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைனிடம் முறையீடு செய்துள்ளனர். சிங்கப்பூரிலிருந்து பழைய இரும்பு பொருட்களை வாங்குவதற்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் வெள்ளி மதிப்பிலான திட்டத்தை தங்களிடம் ஏற்படுத்தி கொடுக்க முன்வந்த கில்லானை தளமாக கொண்ட ஜெயா சர்மா என்பவருக்கு 5 வர்த்தக சகாக்களாக உள்ளடக்கிய தங்களின் சித்யாவான் ரக்ஷா மெட்டல் நிறுவனம் முன்பணமாக 15 லட்சம் வெள்ளியை கடந்த மே மாத முற்பகுதியில் செலுத்தியதாக அந்த நிறுவனத்தின் வர்த்தக சகாவான விக்னேஸ்வர ராவ் ரவீந்திரன் தெரிவித்தார். ஆனால் ஜெயா சர்மா வாக்குறுதி அளித்ததைப் போல பழைய இரும்பு பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு தாமும் தங்களின் சகாக்களும் சிங்கப்பூருக்கு சென்றபோது அப்படியொரு திட்டம் இல்லை என்பது தங்களுக்கு தெரிய வந்ததாக விக்னேஸ்வர ராவ் தமது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டார். தாம் உட்பட விஜி, கிறிஸ், குணா மற்றும் மகா ஆகியோரை உள்ளடக்கிய 5 வர்த்தக சகாக்கள் ஜெயா சர்மாவை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் போனது. இறுதியில் தங்களின் வர்த்தக சகாக்கள் ஜெயா சர்மாவை தொடர்பு கொள்வதில் வெற்றி பெற்ற நிலையில் முன்பணம் 15 லட்சம் வெள்ளி செலுத்தப்பட்ட குத்தகை கிடைக்காமல் போனதற்கு அந்த நபர் பல்வேறு சாக்கு போக்குகளை கூறியதாக விக்னேஸ்வர ராவ் குற்றஞ்சாட்டினார். கடந்த ஜூன் 1 ஷாலம் தமான் ஸ்ரீமுடாவில் சுமார் 20 ஆடவர்களின் பாதுகாப்புடன் ஜெயா சர்மா தங்கள் வர்த்தக சகாக்களை சந்தித்த போது தங்களிடம் பெற்ற 15 லட்சம் வெள்ளியை திரும்ப செலுத்துவதாக உறுதி அளித்தார். அதன்படி கட்டம் கட்டமாக 10,30,000 வெள்ளியை செலுத்தினார். எஞ்சிய பணமான 4,57,500 வெள்ளியை செலுத்துவதற்கு கடந்த ஜூன் 14 ஜெயா சர்மா வழங்கிய காசோலையில் பணம் இல்லை என்று திரும்பி தரப்பட்டுவிட்டது. இந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு தாங்களும் தங்கள் வர்த்தக சகாக்களும் முயற்சி மேற்கொண்டுள்ள வேளையில் ஜெயா சர்மாவை தாங்கள் கடத்த முயற்சி செய்வதாகவும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கூறி அவரும் அவரின் மனைவியும் செய்த புகாரின் அடிப்படையில் தாமும் தமது வர்த்தக சகாக்களும் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டதாக விக்னேஸ்வர ராவ் குறிப்பிட்டார். தங்களுக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அடிப்படையற்றது, உண்மை இல்லை என்பதை உணர்ந்த நீதிபதி தங்களுக்கு தடுப்பு காவல் அனுமதியை நீட்டிக்காமல் தங்கள் அனைவரையும் விடுவித்து விட்டதாக விக்னேஸ்வர ராவ் தெரிவித்தார். இதன் தொடர்பில் தங்களுக்கு எதிராக பொய் புகார் அளித்து சட்டத்தை தவறாக பயன்படுத்தி வரும் ஜெயா சர்மா மற்றும் அவரின் மனைவிக்கு எதிராக போலீஸ் துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் சட்டப்பூர்வமாக செயல்பட்டு வரும் தங்களின் தொழில்துறையை முடக்குவதற்கு பொய் புகார் அளிக்கும் ஜெயா சர்மாவிற்கு எதிராக விசாரணை மேற்கொள்வதற்கு IPCC போன்ற போலீஸ் துறையின் சுயேட்சை விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைனை விக்னேஸ்வர ராவ் கேட்டுக்கொண்டுள்ளார். நம்பிக்கை மோசடி தொடர்பில் தேடப்பட்டு வரும் முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முகிடின் யாசினின் மருமகன் மொஹமட் அட்லான் பர்ஹானை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசம் பாக்கி தெரிவித்துள்ளார். முகிடினின் மருமகன் அட்லான் பர்ஹானை நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு SPRM தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. ஆனால் அந்த நபரை தங்களால் கண்டுபிடிக்க இயலவில்லை என்று அசம் பாக்கி குறிப்பிட்டார். அட்லான் பர்ஹானை கைது செய்து மலேசியாவிற்கு கொண்டு வருவதற்கு அவரை கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து SPRM தேடி வருவதையும் அசம் பாக்கி சுட்டிக்காட்டினார். இன்று புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசுகையில் அசம் பாக்கி இதனை தெரிவித்தார். நம்பிக்கை மோசடி மற்றும் லஞ்ச ஊழல் தொடர்பில் SPRM-இனால் தாம் தேடப்பட்டு வருவதாக உணர்ந்த முகிடின் யாசினின் மருமகன் நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. அவரை பிடிப்பதற்கு கடந்த ஜூன் 13 இன்டர்பால் உதவியை SPRM நாடியதாக அசம் பாக்கி தெரிவித்தார்.
டைப்பிங் அருகில் ஜலன் கமுத்திங் தமன் கிளேன் வியூவில் மரம் ஒன்று வேரோடு பெயர்த்துக் கொண்டு வாகனங்களின் மீது விழுந்ததில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் படுகாயம் அடைந்தனர். மற்றொரு காரில் பயணித்த இருவர் சொற்ப காயங்களுக்கு ஆளாகினர். இச்சம்பவம் இன்று புதன்கிழமை மதியம் 12:53 மணியளவில் நிகழ்ந்தது. இதில் மற்றொரு காரும் பாதிக்கப்பட்டது. எனினும் காரில் இருந்த மூவர் எவ்வித காயமின்றி உயிர் தப்பினர் என்று பெரா மாநில தீயணைப்பு மீட்புப் படை உதவி இயக்குநர் சபரோட்ஜி நூர் அமர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட காரில் 16க்கும் 35க்கும் இடைப்பட்ட வயதுடைய 5 பெண்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. மோட்டார் சைக்கிளில் காயமுற்றவர்கள் தந்தையும் மகளும் என்று அடையாளம் கூறப்பட்டது. கடும் காயங்களுக்கு ஆளான 40 வயது தந்தையும் 15 வயது மகளும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் தெரிவித்தார். செப்பங் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் குடிநுழைவுத்துறை முகப்படங்களில் செட்டிங்ஸ் என்ற சிறப்பு முகப்படம் மூலம் அந்நிய தொழிலாளர்களை மலேசியாவிற்குள் நுழைவதற்கு அனுமதிப்பதில் மூளையாக இருந்து செயல்பட்டவர் என்று நம்பப்படும் சந்தேக பேர்வழி அடுத்த மாதம் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவார் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM அறிவித்துள்ளது. மலேசிய குடிநுழைவுத் துறையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக முதிர்நிலை அதிகாரியாக செயல்பட்டவர் என்று நம்பப்படும் 40 வயது மதிக்கத்தக்க அந்த அதிகாரி சிறப்பு முகப்படங்களில் செட்டிங்ஸ் முறையை அமைத்து அந்நிய நாட்டவர்களை அனுமதித்ததாக கூறப்படுகிறது. அந்த நபர் கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி SPRM-இனால் கைது செய்யப்பட்டதாக அதன் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் குடிநுழைவுத் துறைக்கு தலைமையேற்றிருந்த அந்த நபர் விமான நிலையத்தில் அந்நிய நாட்டவர்கள் எவ்வித சோதனையுமின்றி நாட்டிற்குள் நுழைவதற்கு தனக்கு கீழ் இதர 50 அதிகாரிகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்ததாக நம்பப்படுகின்றது என்று இன்று புத்ரஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அசம்பாக்கி இதனை தெரிவித்தார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கோரியதைப் போல முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமதுவின் 2 மகன்களும் தங்கள் சொத்து விவரங்களை அறிவித்துவிட்டனர் என்று அந்த ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். மொக்சானி மகாதிர் மற்றும் மிர்சான் மகாதிர் ஆகிய இருவரும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் நிர்ணயித்து இருந்த காலக்கெடுவிற்குள் தங்கள் சொத்து விவரங்களை அறிவித்து விட்டனர் என்று அசம்பாக்கி விளக்கினார். தற்போது அவர்களின் சொத்து விவரங்கள் ஆராயப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். காருடன் மோதியதில் மோட்டார் சைக்கிளுடன் தூக்கி எறியப்பட்ட ஆடவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். இச்சம்பவம் நேற்று மாலை 6:41 மணியளவில் ஜொஹோர் ஜலன் குலாய் கோத்தத்திங்கி சாலையில் நிகழ்ந்தது. இதில் 25 வயதுடைய மோட்டார் சைக்கிளோட்டி கடும் காயங்களுடன் உயிரிழந்ததாக குலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் தான் செங்லி தெரிவித்தார். குலாயிலிருந்து கொத்தத்திங்கியை நோக்கி 75 வயது நபர் செலுத்திய கியா ரக காரில் அந்த மோட்டார் சைக்கிளோட்டி மோதியதாக கூறப்படுகிறது. சவ பரிசோதனைக்கு ஏதுவாக அந்த நபரின் உடல் தமுங்கோங் ஸ்ரீ மகாராஜா துன் இப்ராஹிம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.